இன்றைக்கி ஒரு குட்டி விலாகு. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மூமா ஸ்டைலில் ஒரு மோர் குழம்பு வச்சு விட வேண்டியதான். ரொம்ப நாளாச்சு தயிர் ஊற்றி சாப்பிட்டு. கிளைமேட் வேறு நல்லா இருக்குது, சூடு கொஞ்சம் கம்மியாக. அவளுக்கு சுல்லாப்பாக 2 கோழியை பொரிச்சிக்கிறோன்னு சொல்லிவிட்டு 2 கோழியை ஊற போட்டாச்சு. ஒரு தாய் மக்களாட்டம் ஒன்றா கிடக்குறாக, பிரித்து விடுவோம், அப்போ தான் கரெக்டாக வரும். கோழி வீணாக போகாமல் இருக்க கோழிக்கு கீழே பேம்பர்ஸ்லாம் வர வச்சுருக்கானோ, அப்போ தான் ஐஸ் விடாமல் இருக்கும்ல இருக்குது. ஐஸ் விடட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோம். நமக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? எப்போதும் போல் சுலைமானி இல்லாட்டி பிளாக் காஃபி தான், சுகர் இல்லாமல். அதை முடித்து குடித்தாக்கா அது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டேரெக்ட் லஞ்சு தான். குடிக்கிறதுக்குள்ளே ஐஸ் விட்டாக 2 பேரும் குப்பரை கிடக்குறாக. ஒன்றா குப்பரை படுக்க போட்டு வெட்டி தனித்தனியாக பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு கொஞ்சம் சுல்தாம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸில் ஃபைன்லி சாப்புடு கார்லிக் அவளையும் போட்டு பொம்பளை ஃபிங்கரையும் கொட்டி விட்டு நல்லா ஒரு மிக்சிங்கை கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சால்ட்டு டு டேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு ஒரு மிக்ஸு வெள்ளு டர்மரிக் பவுட்ரு 1.5 ஸ்பூனை போட்டு கிண்டி விட்டாக்கா சூப்பரான நல்ல தண்ணி விட்டு வந்துருச்சு. கலக்கி வச்ச ஒரு டப்பா தயிரையும் ஊற்றி ஒரு மிக்ஸ் வெள்ளை கொடுத்தாக்கா சூப்பரான மோர் குழம்பு ரெடி. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெட்டி வச்ச கோரியண்டரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ண வேண்டிதான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகம் ஒவ்வொரு தேக்கரண்டி போட்டு இடித்து மசாலா எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்து க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு சால்ட்டு டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸியில் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வச்சாக்கா சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி வந்துடும். கூடவே 1 ஸ்பூனு மிளகாத்தூள், வெட்டி வச்ச பச்சை மிளகா நல்லா கீறி விட்டு போடுறான். நியூ ஸ்டைலில் செய்ய போகிறாங்கிறான். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் மிளகு, சீரக பவுட்ரையும் போட்டு மிக்ஸில் கொடுத்து கேப்சிகம் போட்டான். எல்லா வகையான மிளகாவும் போட்டான். இனிமேல் போடணும்னா மிளகா செடியை பிடிங்கி கொண்டு தான் போடணும். குடமிளகா கோழின்ண்டே பேர் வச்சிட வேண்டிதான். எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு. நல்லா கிண்டி விட்டு மோர் குழம்பு சோத்தில் ஊற்றி அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க குடமிளகா கோழியை 4-5 துண்டாக எடுத்து வச்சுக்கிட்டு கோழியோடு சேர்த்து குடமிளகா, கருவேப்பிலை சோத்தோடு வச்சு சேர்த்து சும்மா இருக்குன்னு இறுக்கி விட்டாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.